அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல திருச்செந்தூர் முருகனை நினைத்து இந்த ஒரு பரிகாரம் செய்தாலே போதுங்க, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் 100% சரியாகிவிடும். அதை இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல பார்க்கலாம். இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம சொல்ல போற விஷயத்த ஒரு பக்தர் அவங்க வாழ்க்கையில செய்து பலன் அடைந்திருக்காங்க. அததான் இன்னைக்கு நம்ம உங்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்ல போறோங்க. ஏன்னா எப்பொழுதுமே நம்ம ஒவ்வொரு வழிபாடையுமே கடவுளை நினைத்து செய்யும் பொழுது அதுல இரட்டிப்பு பலன் நம்மளுக்கு கிடைக்கும். அதுலயும் முருகப்பெருமான நினைத்தா நம்ம தமிழ் கடவுளான அழகன் முருகப்பெருமான வழிபாடு செய்யல நிச்சயம் கட்டாயம் அது நடந்தே தீருங்க. நம்ம எந்த ஒரு வழிபாடையும் தொடர்ந்து செய்துட்டு வரல, அதுக்கு பலன் கிடைக்கல அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா கண்டிப்பா நம்மளுடைய கர்ம வினைகள் அதுக்கு தடையாக இருக்குங்க. ஆனா முருகப்பெருமான நீங்க நம்பிக்கையோட வைத்து வழிபாடு செய்துட்டு வரையில உங்களுடைய கர்ம வினைகள் தவிடுபொடி ஆகும். ஏன்னா யாரு ஒருவர் முருகப்பெருமான வழிபாடு செய்யறாங்களோ அவங்களுடைய தலையெழுத்து கட்டாயம் மாறுங்க. ஏன்னா பல பேர் வாழ்க்கையில இது அனுபவபூர்வமா நடந்த விஷயத்த பல பக்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா யாருனாலையும் அவ்வளவு சுலபமா பாத்தீங்கன்னா முருகப்பெருமான வழிபாடு செய்திடவே முடியாது. அவங்களுடைய கர்ம வினைகள் நாளுக்கு நாள் ஜாஸ்தியாகி இருந்தால் அவங்க எந்த விஷயம் தொட்டது தொடங்காது விட்டது எதா இருந்தாலும் விளங்காமலே போயிடும் இல்லையா ஒரு சில விஷயங்கள். அந்த மாதிரி தடைகள் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கையில என்ன செய்வது எது செய்வது அப்படின்னு நம்ம நினைச்சு திக்குமுக்கு ஆகி இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வேற இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்வாங்க, உடனே பற்றி முருகப்பெருமான வழிபாடு செய்வாங்க. அப்ப கட்டாயம் நீங்க முருகப்பெருமான யார் ஒருவர் மனதார நினைத்து வழிபாடு செய்யறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய கர்ம வினைகள் விலகியது அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஏன்னா இப்ப நம்ம எந்த ஒரு வழிபாடையும் நம்பிக்கையோடு செய்துட்டு வரையில நம்ம கஷ்டங்கள் வாட்டி எடுக்குதுன்னா உங்க கர்ம வினைகள் குறைந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நினைத்துக்கோங்க. ஏன்னா இப்ப நம்ம நினைக்கலாம் நம்ம என்ன பாவங்கள் செய்தோம், நம்ம என்ன செய்தோம், எது செய்தோம், எப்படி நம்மளுக்கு கர்ம வினைகள் வரும் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் செய்தது கூட பாத்தீங்கன்னா நம்மளுடைய வம்சத்திற்கு தொடர்ந்து வரும். அதனாலதான் நம்ம எந்த விஷயத்தையும் தெரிந்து செய்யாமல் இருப்போம். தெரியாமல் ஒரு எறும்பை மிதித்தா கூட அது பாவம் தானே. அதை போலதாங்க எந்த விஷயம் தெரிந்தும் தெரியாமலும் செய்திருந்தாலும் அது நம்மளுடைய கர்ம வினை கணக்குக்கு போகும். ஆனா இப்ப நீங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் உங்களுக்கு கடன் தீரணும், உங்க குடும்பத்தில் உள்ள பிரச்சனை தீரணும், திருமணங்கள் தடைகள் விலகணும், குழந்தை பேர் கிடைக்கணும், கல்வியில சிறந்து விளங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஆனா கொஞ்சம் கடினமானதுதான். இருந்தாலும் இதை நீங்க செய்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த வழிபாடை எப்படி செய்யணும்னா முருகன் பிறந்த விசாகம் நட்சத்திரம் வரும் இல்லையா, அப்ப இப்ப விசாக நட்சத்திரம் வர 3 நாள் இருக்குன்னா அந்த 3 நாளைக்கு முன்னாடி இந்த வழிபாடை உங்க வீட்டுல ரொம்ப எளிமையான முறையில செய்ய போறீங்க. ஆனா இந்த வழிபாடை செய்துட்டு ஆறுபடை வீடுகள்லயே ஒரு வீடான எந்த முருகப்பெருமான் வீடு உங்க வீட்டுக்கு பக்கத்துல அந்த கோயில் இருக்கோ, ஆறுபடை வீடுகள்ல எது உங்களுக்கு பக்கத்துல இருக்கோ அங்க போய் தான் நீங்க இந்த காணிக்கையை செலுத்தணுங்க. விசாகம் நட்சத்திரம் வர 3 நாளைக்கு முன்னாடி ஒரு மஞ்சள் நிற துணியில பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து குளித்துட்டு உருவா காயின் வச்சுட்டு அதுல கொஞ்சம் உப்பு வச்சு ஒரு மஞ்சள் துணியில முடிச்சா நீங்க கட்டிக்கோங்க. கட்டிட்டு விசாக நட்சத்திரம் அன்று ஆறுபடை வீடுகள்ல ஏதாவது ஒரு முருகன் கோயிலுக்கு போய் நீங்க இதை அங்க உண்டியல்ல சேர்த்துட்டு முருகப்பெருமான்கிட்ட மனதார வேண்டிட்டு வாங்க. கட்டாயமா நீங்க அந்த விஷயம் நடந்து முடிஞ்சதுன்னே நினைச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடு. இந்த முறையில வழிபாடு செய்யுங்க, உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீருங்க. நீங்க இதை ஒரு 2-3 மாசத்திலேயே உங்களுடைய நீங்க என்ன வேண்டுதல் வைத்தீங்களோ அது நடக்கிறத நீங்களே கண் கூட உணரலாங்க. நம்பிக்கையோட முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை தட்டி விட்டுக்கோங்க.